முருகாச்சரணம். கந்தபுராணத்தினுடைய சென்ற பதிவில் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் திருமண வைபவம் முடிவு பெற்றது. பர்வதராஜனும் மேனையும் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்க அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. பார்வதியும் பரமசிவனும் தென் திசை நோக்கி போகிறாங்க. அடுத்தது என்னங்க? முருகனுடைய திரு அவதாரம் தாங்க. வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். தேவர்கள் மேருமலை சாரலில் எல்லாருமே ஒன்றா கூடியிருக்காங்க. அசுர பயம் நீங்க குமாரன் அவதாரம் செய்வதற்கு காரணமாக இறைவனுடைய திருக்கல்யாணம் முடிந்ததும் அவர்கள் அளவற்ற ஆனந்தத்தில் எல்லோருமே இருந்துட்டுருக்காங்க. விரைவிலேயே குமாரன் அவதரித்து விட்ட நற்செய்தியை கேட்கப் போகின்றோம் அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஈசன் தேவியுடன் கைலாயம் திரும்பி நாட்கள் பல சென்று விட்டனவே தவிர குமாரனுடைய தோற்றத்தை பற்றி எந்தவித செய்தியும் அவர்களுக்கு எட்டவில்லை. அதனால் அவர்களை கவலை மீண்டும் பிடித்து கொண்டது. இறைவனுக்கு தங்கள் கஷ்டங்களை மறுபடியும் எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தங்களோடு கைலாயத்திற்கு ஈசனை காண பிரம்மனையும் அழைத்து செல்லவே அவர்கள் எல்லோருமே அங்கே கூடியிருந்தாங்க. தேவர்கள் செய்த முடிவு ஏற்றதல்ல என்பதை பிரம்மதேவன் எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு நல்லது கிடையாது அப்படின்னு. முன் அறிவிப்பு ஏதுமின்றி இறைவன் சந்நிதிக்கு செல்வது சரியல்ல என்றும் தூதன் ஒருவனை அனுப்பி நம்ம எல்லாரும் வரப்போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஈசன் கிட்ட தெரிவிச்சுட்டு அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிறது தான் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈசன் சன்னிதானத்திற்கு யாரை அனுப்புவது? ஏற்கனவே சென்ற மன்மதன் திரும்பாமலேயே போய்விட்டான். தேவர்களில் எவருமே முன்வர தயங்கினர். பிரம்மன் வாயுவை அழைத்து, அன்பனே, நீதான் இதற்கு தகுதியானவன், கைலாயம் சென்று இறைவன் கருத்து அறிந்து வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. தம்முடைய பெயரை பிரம்மன் சொன்ன மாத்திரத்திலேயே வாயுவின் தேகம் நடுங்க தொடங்கிவிட்டது. இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கியவாறு கெஞ்சினான். வேதஸ்வரூபியே, மன்மதனுக்கு ஏற்பட்ட நிலை எனக்கும் வரவேண்டுமா? என்னால் இந்த பணியை மேற்கொள்ள முடியாது. தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள், விட்டுவிடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. காலை பிடித்து கொண்டு கெஞ்சாத குறையாக வாயு பகவான் பிரம்மதேவனிடம் கெஞ்சுறாரு. வாயுதேவன் தடுமாறுறதை பார்த்தோன்னே பிரம்மதேவன் அவனை பார்த்து, மாருதா, அஞ்ச வேண்டாம். மன்மதனுக்கு நேர்ந்த துன்பம் உனக்கு ஒருபோதும் நேரிடாது. நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது அறநெறி அல்லவா? மேலும் மன்மதன் சென்றபோது கைலையில் இருந்த சூழ்நிலை வேறு, இப்போது இருக்கும் சூழ்நிலை வேறு. அதனால் நீ கவலைப்படாமல் புறப்பட்டு செல் அப்படின்னு உனக்கு புகழும் பேரும் புண்ணியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. பிரம்மதேவன் வற்புறுத்தி கூறிய பின்னர் வாயு அவர்களிடம் விடை பெற்று புறப்பட்டான். திரு கைலாயத்தை அடைந்ததும் அங்குள்ள பூஞ்சோலையின் நறுமணத்தை வாரி கடந்து கொண்டு மந்த மாருதம் போல் மெல்ல நுழைந்தான் வாயு பகவான். முதல் வாயிலை கடந்து இரண்டாவதாக இருக்கும் வாயிலை அடைந்த போது அங்கு காவலில் இருந்த நந்தி தேவர், யாரடா அவன், அறிவிப்பு ஏதுமின்றி உள்ளே நுழைந்தது என்று அதட்டினார். என்ன நேருமோ என்று பயந்து வந்து கொண்டிருந்த வாயு அந்த அதட்டலை கேட்டதும் மழைக்காலத்தில் இடியோசை கேட்டு சோர்ந்து விழும் பாம்புகள் போல தளர்ந்து தன் சக்தியை இழந்தவனாய் கீழே விழுந்தான். பிறகு தன் சுய உருவை அடைந்து நந்தி தேவர் முன்பு சென்று அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு, ஐயனே, அறிவிப்பு இல்லாமல் உள்ளே நுழைந்த என் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு கெஞ்சறாரு. உன் குற்றத்தை மன்னித்தேன், இப்போதே இங்கிருந்து ஓடிவிடு என்று நந்தி கூறவே வாயு பகவான் உயிர் பிழைத்தேன் என்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். நேராக தேவர்கள் இருக்கும் இடத்துக்கு நடந்ததை தெரிவித்தான். அதற்கு பிறகு முன்பு போலவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து கைலாயம் சென்று ஈசனிடம் முறையிடுவதென தீர்மானித்தனர். அப்போதே அவர்கள் சிவநாமங்களை உரக்க உச்சரித்தவர்களாய் புறப்பட்டு கைலாயத்தின் திருவாயிலை அடைந்தனர். அவர்கள் வருகை பற்றி நந்தி ஈசனுக்கு அறிவித்து அனுமதி பெற்று வந்தார். மகேஸ்வரன் முன்னிலையை அடைந்ததும் தேவர்கள் ஒருமுகமாக தங்கள் கவலையை எடுத்துரைத்தனர். பிரபோ, கைலாசநாதா, காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு காலம்தான் அசுரனுக்கு பயந்து வாழ்வது? எங்கள் துயர் நீங்க அசுரனை அழிக்க தங்கள் பராக்கிரமத்திற்கு ஒப்பான ஒரு குமாரனை தாருங்கள் அப்படின்னு எல்லோருமே பிரார்த்திக்கிறாங்க. அன்பர்களே, கவலை வேண்டாம், உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறேன் என்று அபயம் அளித்த ஈசன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே 6 முகங்களுடன் காட்சி தந்தார். ஈசானம், தத்புருஷம், வாமனம், அகோரம், சத்யோஜிதம் எனப்படும் 5 திருமுகங்களோடு ஞானிகளுக்கு மட்டுமே தென்படக்கூடிய அதோமுகம் எனப்படும் 6வது முகத்தையும் கொண்டு அவர் நின்ற கோலம் தேவர்களை சிலிர்க்க வைத்தது. அப்பொழுது அவருடைய 6 திருமுகங்களிலும் உள்ள நெற்றிக் கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவை 6ம் விரைவிலேயே எங்கும் பரவத் தொடங்கின. அந்த பொறிகளின் வெப்பத்தை எவராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த பொறிகள் எவருக்கும் தீங்கு உண்டாக்கவில்லை என்றாலும் அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது தேவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். இறைவன் அருகில் அமர்ந்திருந்ததை தேவியினாலும் அந்த வெப்பத்தை ஒறுக்க முடியவில்லை. கால்களிலே அணிந்திருந்த சிலம்புகள் ஒன்றோடொன்று உரச எழுந்து உள்ளே ஓடினாள். இறைவன் சன்னிதானத்தை விட்டு எங்குதான் ஓடுவது?
தேவர்கள் எல்லோரும் மறுபடியும் அங்கே இருந்த இடத்துக்கு எல்லாரும் வராங்க. மேனி நடுநடுங்க, நெஞ்சம் தழுதழுக்க, பரமேஸ்வரா, நாங்கள் உய்யும் வகையில் அரக்கனை அழிக்க ஒரு புதல்வனை தருமாறு கேட்டோம். தாங்களோ நெருப்பு பொறியை தந்து அருளியுள்ளீர்கள். உஷ்ணமோ எங்களால் தாங்க முடியவில்லை. இந்த நிலையில் எங்கள் மீது கருணை கொண்டு தாங்கள் அனுகிரகம் செய்யாவிடில் உலகில் உள்ள சராசரி ஜீவராசிகள் எல்லாம் வெந்து சாம்பலாக்கிவிடும். எங்கள் துயரை துடைக்க வல்லவர் தங்களை தவிர யார் இருக்கின்றார்கள் அப்படின்னு எல்லோருமே பிரார்த்திக்கிறாங்க. தேவர்கள் பயம் நீங்க ஈஸ்வரன் தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு முன்பு போல ஒரு முகத்தோடு காட்சி கொடுத்தார். உலகெங்கும் பரவி வரும் 6 தீப்பொறிகளையும் தம்முள் வருமாறு நினைக்க அந்த கணமே அவை வந்து சேர்ந்தன. ஈசன் வாயுவையும் அக்னியையும் அழைத்து, இந்த பொறிகளை தாங்கிச் சென்று கங்கையில் விட்டு வாருங்கள். கங்கை அவற்றை சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்து விடுவாள் அப்படின்னு சொல்றாரு. இருவரும் மெய் பதறியவர்களாய் ஈசனை பார்த்து, சர்வேஸ்வரா, தாங்களோ சர்வசக்திகளை உடையவர். உம்மிடமிருந்து தோன்றிய இந்த பொறிகளை தாங்கிச் செல்லும் சக்தி எங்களுக்கு இல்லையே என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டனர். அன்பர்களே, அஞ்ச வேண்டாம். தயங்காது இப்பொறிகளை தாங்கிச் செல்லுங்கள். இவற்றை தாங்கிச் செல்லும் அளவுக்கு சக்தி ஏற்படும்படி வரம் தந்தேன் அப்படின்னு சொல்றாரு பரமசிவன். இருவரும் மறுபடியும் அவரை பணிந்து பலவாறு போற்றி பொறிகளை தாங்கிக் கொண்டு புறப்பட்டனர். தேவர்கள் தங்கள் பயம் நீங்கியதென்று நிம்மதியை அடைந்தனர். தேவர்களே, இப்பொறிகள் சரவண பொய்யை அடைந்ததும் எனது புதல்வனாய் விளங்கும் அவனே அசுரர்களை மாய்ப்பான். இனி நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லலாம் அப்படின்னு ஈசன் தேவர்களுக்கு கட்டளையிடுறாரு. இறைவனிடம் விடை பெற்று புறப்பட்ட தேவர்கள் நேராக தங்கள் இருப்பிடத்திற்கு செல்லவில்லை. குமாரனுடைய திரு அவதாரத்தை காண வேண்டும் என்ற ஆவலோடு வாயுவையும் அக்னியையும் பின்தொடர்ந்து சென்றனர். முதலில் வாயுதேவன் தீப்பொறிகளை சுமந்து வந்தான். பின்னர் அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது அக்னியிடம் சேர்ப்பித்தான். அக்னி அவற்றை எடுத்துக்கொண்டு கங்கையில் விடுத்தாள். தீப்பொறிகளின் உஷ்ணத்தால் கங்கை வற்றத் தொடங்கியது. இறைவன் திரு கருணையால் அப்பொறிகள் தன்னால் சரவண பொய்கையில் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிந்ததும் விரைவிலேயே சரவண பொய்கையில் அவற்றை கொண்டு போய் சேர்த்தாள். இறைவன் அருளால் சரவண பொய்கையில் உள்ள நீர் வற்றவில்லை. தேவர்கள் அப்பொய்கையை சூழ்ந்து கொண்டு இறைவனை துதித்தவாறு இருந்தார்கள். நீரிலே மிதந்த அந்த 6 பொறிகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஜோதி பிழம்பாகியது. கண்ணை பறிக்கும் அந்த பிரகாசத்தின் இடையே அருவமாயும் உருவமாயும் அனாதியாயும் ஒன்றாயும் பலவாயும் பரபிரமமாயும் நின்ற ஜோதி பிழம்பு ஓர் அழகிய திருவடியை கொண்டது. 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் காட்சி தந்த இறைவன் திருக்குமரனை கண்டபோதே தேவர்களுடைய பயங்கள் யாவும் நீங்கிவிட்டன அப்படின்னு எல்லாருக்குமே தோணிடுச்சு. தாமரை மலரிலே வீற்றிருக்கும் அந்த தெய்வ குழந்தையை 2 கைகளையும் கூப்பி, பிரபோ, எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பரந்தாமன் கார்த்திகை பெண்களை அழைத்து பொய்கையில் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கும் குழந்தையை பாலூட்டி வளர்க்குமாறு சொன்னார். கார்த்திகை பெண்கள் அறுவரும் ஆவலுடன் பொய்கையில் இறங்கி மலரில் வீற்றிருந்த குழந்தையை தூக்க கைகளை நீட்டினர். ஒரு குழந்தையை அறுவர் எவ்வாறு தூக்கி சீராட்டுவது என தேவர்கள் துயர் துடைக்க வந்த திருக்குமரன் அப்போதே தம்முடைய திருவிளையாடல்களை தொடங்கிவிட்டார். 6 முகங்களோடு வீற்றிருந்த குழந்தை 6 குழந்தைகளாகி அப்பெண்களை அடைந்தது. கார்த்திகை பெண்களிடம் பாலுண்டு வளர்ந்த குழந்தைகளின் திருவிளையாடல்களை எவ்வாறு வர்ணிப்பது? ஒரு குழந்தை புன்னகை செய்து கொண்டு முளைப்பால் உண்டு வந்தது. அந்த சமயம் இன்னொரு குழந்தை தாமரை மலரில் நித்திரையில் ஆழ்ந்திருந்தது. மற்றொரு குழந்தை அப்போதுதான் கண் விழித்து மழலை சொற்களை கூறி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு குழந்தை சிரித்து கொண்டிருக்க மற்றொரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. ஒன்று மெல்ல தவழ்ந்து செல்ல மற்றொன்று எழுந்து நிற்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஒரு குழந்தை கரையிலே படிகளில் அமர்ந்து கால்களை ஆட்டிக்கொண்டிருக்க இன்னொரு குழந்தை நீரிலே இறங்கி தண்ணீரை 2 கைகளாலும் மகிழ்ச்சியுடன் அடித்து கொண்டிருந்தது. இவ்விதம் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக விளையாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். குழந்தைகளின் அற்புத திருவிளையாடல்களை கண்ட கார்த்திகை பெண்கள் மனம் மகிழ்ந்தனர். தங்கள் வழிபட்டு வரும் தெய்வமே அவ்வுரு கொண்டு வந்திருக்கின்றது என்று அந்த குழந்தைகளை போற்றி தொழுதனர். சரவண பொய்கையில் திருக்குமரன் அவதரித்த நேரத்தில் சூரபத்மன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்கள் எல்லோரும் தீமை பயக்கும் கனவுகளை கண்டு திடுக்கிட்டு ஏதும் அறியாது குழம்பிக் கொண்டிருந்தனர். இன்றைய ஆன்மீக பதிவு இத்தோடு நிறைவு பெற்றது. இதனுடைய அடுத்த பகுதி நாளைய தினம் வரும். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கல்யாணி மகேஷ் அர்ஜுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த பதிவுக்கு. இன்னும் இந்த பதிவு 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் லைக் பண்ணிவிட்டு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேரும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.